கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் நாங்கள் பாடி மகிமைப்படுத்த உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வதாரும் வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தேவனை சந்தோஷப்படுத்துகிற மகன் யார்? இதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். என்னை சந்தோஷப்படுத்தும்படி இதை செய்யுங்க, என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும்படி அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு என்னைக்காவது கேட்டு செய்யணும்? இல்லை. ரட்சிக்கப்படுமுன்னாலே ஆண்டவரே எங்களை சந்தோஷப்படுத்துங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுருங்க, அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தேவனை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணமே யாருமா இல்லை. ஏன் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படாத யாராவது இருந்தால் நல்லா கவனிச்சிங்க. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். ரட்சிக்கப்படலைன்னா அவர் வந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் வேஸ்ட், உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை. கட்டாயம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுனா மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறது தான் ரட்சிப்பு. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் எங்கே சேர்க்கிறார்? சபையில் சேர்க்கிறார். சபையில் சேர்க்கிறார். சபையில் ஏன் சேர்க்கிறார் அப்படின்னா, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் சபை வளர்ந்து வர வேண்டும் என்பதற்காக இங்கே சபையிலே சேர்க்கிறார். ஒரு நாள் வந்தார் பாவிகளை ரட்சிக்க, இன்னொரு விசை வரப்போகிறார். எதற்காக வருகிறார்? சபையை மீட்க. அவருடைய மணவாட்டியாகிய சபையை மீட்டு போக வரப்போகிறார். அப்படி வரும்போது சபையை பார்த்து என்ன சொல்லுவார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. என்ன சொல்றாரு? என் நேசர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னோட பேசி, சபையோடு பேசி, என் பிரியமே நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லுவாராம். நல்லா கவனிச்சிங்க. இயேசு வரும்போது சபையை பார்த்து சொல்லுவாராம், என் பிரியமே எழுந்து வா, நீ ரூபவதி அழகா இருக்கிற, எழுந்து வான்னு சொல்லுவாராம். இந்த சபை பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்படியானால்தான் பிரியமே என்று சொல்லுவார். நல்லா கவனிச்சிங்க. என் பிரியமே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவார். எப்படி பிரியமா இருக்கணுமா? உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 6வது வசனம். மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே. போதும். என்ன சொல்லுது பாருங்க. மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, எனக்கு எவ்வளவு இன்பமானவள். இப்போ தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினால் என் பிரியமே என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல், மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று சொல்லுகிறார். அப்போ சபை எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய மனதை மகிழ்ச்சியாக்கக்கூடிய சபையா இருக்க வேண்டும். இன்னைக்கு அவருடைய மனசை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி யாராவது எண்ணுறோமா? எங்களையும் எங்க குடும்பத்தை மகிழ்ச்சியா வைங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமா வைங்க ஆண்டவரே, இப்படி தாங்க ஜெபம் பண்றோம். நாங்க சந்தோஷமா இருக்கணும், நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்க உங்க ஜெபத்தெல்லாம் என்ன பண்றதுங்க? ஏங்க ஆண்டவர் சொன்னாரு, நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள் சொன்னாரா? அப்ப எப்போ வருவாரு? அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. அவர் சொன்ன அடையாளங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆகையினால எப்பவும் வரலாம். ஆனால் எப்பவும் வருவாருங்கிற எண்ணம் சபைக்கு இருக்குதா? சபையாருக்குள்ள இயேசு என்றைக்கும் வரலாம், எப்பொழுதும் வரலாங்கிற எண்ணம் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. எண்ணமே கிடையாது. எங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் பிதா.
என்னையா அது? இயேசு வந்துட்டாருன்னா ஆயத்தமாக இருந்தவங்கள கூட்டிகிட்டு போயிடுவார். மற்றவங்க கைவிடப்படுவாங்க. கைவிடப்பட்டவங்க 666 மிருகத்தின் ஆட்சியில் சிக்குவாங்க. அந்த மிருகத்தின் ஆட்சி எப்படிப்பட்டது? 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இயேசுவே சொல்லுவார், உலகம் கண்டிராத உபத்திரவம் சொல்லுவார். அப்படின்னா இதுவரைக்கும் உலகம் கண்டிராத உபத்திரவம். அந்த உபத்திரவத்தின் நாளிலே சபை சிக்கிவிடக்கூடாது என்று தான் சபையை மீட்டு போக இயேசு வரப்போகிறார். ஆமென். ஆனால் வரப்போகிறான்னு தெரியும். ஆனால் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? என்னைக்கு வருவார்னு தெரியாது. என்னைக்கு வரலாம். இன்னைக்கு வந்தாலும் நான் போகணுன்னு ஆயத்தமாக இருக்கிறோமான்னு பார்த்துங்க. அப்படி எண்ணுறவங்க அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குற மாதிரி இருக்கணும். நோவா காலத்தில் முழு உலகத்தையும் தேவன் அழிச்சார். ஜலப்பிரளயத்தினால் அழிச்சார். ஆனால் ஜலப்பிரளயத்தினால் உலகம் அழிய போகுது என்பது உலகத்துக்கு தெரியுமா? தெரியும். நோவா பிரசங்கம் பண்ணிட்டான். பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு என்ன சொன்னா தெரியுமா? நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் மனுஷகுமார் வரும் காலத்திலும். எப்படின்னா, பெண் கொண்டு பெண் கொடுத்து பெண் அதை கட்டி வீட்டில் கட்டி மரத்தை நாட்டி இப்படிலாம் இருப்பாங்க. அவர்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள். அப்படின்னா ஜலப்பிரளயம் வந்து அழித்து போகும் வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு உணர்வு கிடையாது. என்ன உணர்வு? ஜலப்பிரளயம் வரப்போகுது, நம்மளை அழிச்சிரும், அந்த உணர்வுலாம் இல்லை. ஆகையினால தான் கல்யாணம் கட்டு, வீட்டை கட்டு, மரத்தை நாட்டு, அதை பண்ணு இதை பண்ணு, இப்படியே தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இதான் நடக்குதுன்றார். உணர்வு இருந்தால் இயேசு வருவதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருப்போங்க. ஆனால் இன்னைக்கு உணர்வுக்கு தான் பார். இயேசு என்னைக்கு வரலாம் இல்லவா? வருவதற்கு அவரை சந்திக்கிற அளவுக்கு ஒரு உணர்வு இருக்குதான் பார்த்துக்க. சப்போஸ் அந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்தான்னு வச்சுக்கோ, நீ அந்தி கிறிஸ்து ஆட்சியில் சிக்கிடுவ. அது எப்போ வரும் தெரியாது. என்னைக்கு இயேசு வருவார் தெரியாது. இன்னைக்கு வந்தா போயிடுவோமா? ஆனால் ஆண்டவருக்கு நீ மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால், என் தேவன் மனமகிழ்ச்சி உண்டாக்க என் பிரியமே எவ்வளவு ரூபவதி, நீ எழும்பி வான்னு சொல்லுவார். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கணுங்கிற எண்ணம் நமக்கு அவசியங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். குடும்பத்தாருக்கு நல்லா செஞ்சிடணும், தொழில் நல்லா இருக்கணும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்களை ஆசீர்வச்சிருங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கு அவங்களை ரட்சித்தார். நிர்விசாரமாக இருக்கிறாங்கங்க இன்னைக்கு தேவ ஜனங்கள். இயேசு வர்றதை பற்றி கவலையே கிடையாது, நிர்விசாரத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? மனமகிழ்ச்சி உண்டாக்கும் பிரியம். அவர் வரும்போது ஆண்டவருடைய மனசை மகிழ்ச்சி உண்டாக்குற மாதிரி வாழ்ந்துடணுமா? சரி, இப்போ ஒரு மனுஷனை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நல்லா கவனிச்சிங்க. இப்போ தாவீதை ராஜாவாக்கினார். தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். என்ன வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் பாருங்க. அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லி அவரே சாட்சி சொல்றார். எனக்கு சித்தமானவளை எல்லாம் செய்வேன். என்ன மாதிரி வாழ்ந்திருப்பாங்க? அவனும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. முதல்ல ஆடு மேய்க்கிறவன். அப்போவும் ஆண்டவருக்கு சித்தமானதான் செஞ்சான். ராஜாவாக்கப்பட்டான், அப்பொழுதும் ஆண்டவருக்கு சித்தமானதான் செஞ்சான். தள்ளப்பட்டான், ராஜா ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டான், அப்பொழுதும் ராஜா தேவனுக்கு சித்தமாக தான் செஞ்சான். என்னைக்காவது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒன்றும் செய்ய மாட்டான். இப்போ வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். சரியா? இவனை நான் ஒரு உதாரணமாக வச்சிருக்கிறேன்.
தாவீதை ஒரு உதாரணமாக வச்சிருக்கிறேன், வச்சுக்கோ. இப்போ நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவான் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என்னை சந்தோஷப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லல அவரு. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கும்படி. என்னை நிந்திக்கிறாங்கப்பா, ஒரு கூட்டம் என்னை நிந்திக்குது, வேதனைப்படுத்துதாண்ட, வேதனைப்படுத்துதுப்பா, என்னை வேதனைப்படுத்துறாங்க. என் மகனே என்னை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லல அவர். என் மகனே என்னை வேதனைப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க, நீ என்ன பண்ணு, ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. தேவன் விரும்புறத நல்லா கவனிச்சுங்க. என்னை நிறைய பேர் நிந்திக்கிறாங்க, ஆனா நீ என்ன பண்ணு, ஞானமுள்ள மகனாய் மாறி. எங்க ஊரில் உள்ளவனை கேட்கல, மகனை சொல்றாரு, நீ ஞானமுள்ள மகனாய் ஞானமுள்ள மகளாய் மாறி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்றார். அப்போ ஆண்டவருக்கு ஆசை என்ன, அவருடைய இருதயம் சந்தோஷப்படணும்னு ஆசை. யாரை வச்சு சந்தோஷப்படணும்னு ஆசை? மகனை வச்சு. மகன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? ஞானமுள்ள மகனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. எந்த சூழ்நிலையில ஞானமுள்ள மகன் சந்தோஷப்படுத்தணும்? அவரை நிந்திக்கிறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க. அந்த நிந்தைக்கு மத்தியில என்ன நீ சந்தோஷப்படுத்துப்பா, சந்தோஷப்படுத்துன்றார். நீ ஞானமுள்ள மகனாகி சந்தோஷப்படுத்து அப்படின்றார். இப்ப ஞானமுள்ள மகன் யாருன்னு பார்க்க போறோம். எப்படி தேவன் நிந்திக்கப்படுகிறார், எப்படி தேவன் நிந்திக்கப்படுகிறார். எண்ணாகமம் 15வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களில் ஆகிலும் அந்நியர்களில் ஆகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். என்னவா? தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் பாவம் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். தேசத்தில் பிறந்தவர்னா யாரை சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. அந்நியர்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அந்நியர்களும் கலந்து வந்தாங்க. அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவங்க துணிகரமாய் பாவம் செய்தால் தேவன் நிந்திக்கப்படுகிறார். அதைத்தான் சொல்றார். தேசத்திலே பிறந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல அந்நியராக இருக்கட்டும், துணிகரமாய் பாவம் செய்றவன் என்ன நிந்திக்கிறான், வேதனைப்படுத்துறான். அந்த வேதனைக்கு மத்தியில் நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படு, என் இருதயத்தை சந்தோஷப்படு. நிந்திக்கிற ஒரு கூட்டம், வேதனைப்படுத்துகிற கூட்டம். நான் இப்படி சும்மா கேட்குறேன். இப்போ நான் ரோட்டில் போகிறேன், 2 பசங்க என்னை கிண்டல் படிச்சா என்னை கன்னத்தில் அடித்து துப்பிட்டானுங்க. நான் இதை என் வீட்டுக்கு வந்து என் பையன்ட்ட சொல்கிறேன், ஏப்பா இது மாதிரி என்னை அடிச்சிட்டானுங்க, துப்பிட்டானுங்க பாரு. ஒழுங்கா நீங்கள் நடந்திருக்கணும், எதுக்கு அடித்தான் அப்படின்னு என் பையன் ஏன் மேலே துப்பி அடித்தான்னா எந்த அடி வலிக்குன்றீங்க? என் பையன் அடித்ததாங்க வலிக்கும். அவன் அந்நியன், அவனை விட என் பையன் அடித்ததான் வலிக்கும். நல்லா கவனிச்சுங்க. தேசத்தில் பிறந்தவன் தப்பனலாம், அவனால் அவர் நிந்திக்கப்படுகிறார். ஆனால் என்ன சொல்றாரு? அந்நியன் அப்படி செய்யலாம், நிந்திக்கப்படுறார். தேசத்தில் பிறந்த ரட்சிக்கப்பட்டவனே பாவம் செய்றானே, ரட்சிக்கப்பட்டவனே துணிகரமாய் பாவம் செய்றான். எவ்வளவு வேதனை! நீ வேதனையை கொடுக்கிறிய தவிர அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கலையே. பாவம் செய்யல, நீ பாவம் செய்யலையா? யோசித்து பார். நீ துணிகரமா பாவம் செய்தால், நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுது, நீ கர்த்தரை நிந்திக்கிறாய், ஒன்னால் அவர் வேதனைப்படுறார். எத்தனை பேர் பாவம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாம உள்ள உட்கார்ந்துருக்கிறான். கேட்டா நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீ தேவனை நிந்திக்கிறவள். அதான் சொல்றாரு,
இந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் பல அடையாளங்களை சொன்னார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இது இயேசு வருவதற்கு முன்னால் உள்ள அடையாளங்கள்ல ஒன்று. அக்கிரமம் மிகுதியாயிருமா தேசத்தில், அதனால அநேகருடைய அன்பு தணிஞ்சு போய் பாவம் செய்வான். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறவனுடைய அன்பு தணிஞ்சு போய் பாவம் செய்வான். இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைகள்லாம் பாவம் செய்றாங்க? அக்கிரமம் மீதியாக விஷயம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி துணிஞ்சு பாவம் செய்றான். அவர் வேதனைப்படுத்துற, நிந்திக்கிறேன்னு அர்த்தம். பாவம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறோமே, பாவம் செய்யல, நம்ம நிந்திக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஞானம் உள்ள மகன்னா யாரு? கர்த்தர் பயப்படுறதான் ஞானம். தீமை வெறுப்பு தான் கர்த்தர் பயப்படுறோம். செத்தாலும் சாவி நான் பாவம் செய்ய மாட்டேன் நிற்கிறேன் பாரு, அவன் தான் தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறவன். அவன் தான் ஞானமுள்ள மகன், அவன் தான் ஞானமுள்ள மகன். யோசிச்சு பாரு, நீ பாவம் செய்யான்னு பாரு, பாவம் செஞ்சா ஒன்னால அவர் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கார், நிந்திக்கப்படுகிறார். ஆனால் நான் பாவத்துக்கு செத்துறேன்ப்பா, எனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு நீ வாழ்வாயானால் நீ ஞானமுள்ள மகன், அவரை சந்தோஷப்படுத்துறேன்னு அர்த்தம். இப்போ அவர் நிந்திக்கப்படுற மாதிரி வாழ்றதா, அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்ம வாழ்றதா? சந்தோஷப்படுத்துகிற மகனாக இருக்கணும்னா பாவத்துக்கு செத்துறணுங்க, பாவம் எனக்கு வேண்டான்றோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்கிறேன். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மகனாக இருக்கணும்ப்பா. நான் தினங்கப்பேன் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மகனாக இருக்கணும். நீங்கள் என்னையை சந்தோஷப்படுத்துங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நீங்கள் என்னையை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஆனால் நான் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்தணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னுவேன். உங்களை சந்தோஷப்படுத்தணும். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. தேவன் சந்தோஷப்படுற மாதிரி நானும் நீங்களும் வாழணும். அப்படி வாழணும், நான் பாவத்துக்கு செத்துறணும். நிந்திக்கிறவன் யாரு? துணிகரமாக பாவம் செய்கிறவன் தான் நிந்திக்கிறான். அப்போ தேவனை சந்தோஷப்படுத்துகிற மகன் எப்படி இருப்பான்? பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும். இப்போ எப்படி பாருங்க, எபிரேயருக்கு எழுதினோம் 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. வேதம் என்ன எதிர்பார்க்கிறதுங்கிறத புரிஞ்சுங்க. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ பாவம் செய்கிற சூழ்நிலை வருது, ரத்தம் சிந்தினாலும் சிந்துவனே தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் நிற்கிறானே, இவன் தாங்க கெட்டிக்காரன். இவன் தான் அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணு இடல் உண்டாக்குனா பிடுங்க, கை இடல் உண்டாக்குனா வெட்டு, கால் இடல் உண்டாக்குனா தரிச்சு போடு. இப்படி பாவம் செய்ய அருமையான சோர்னே சௌரிய நல்ல கவனமாக கேட்டுக்கோ. நீ பாவம் செய்தால் தேவனை நிந்திக்கிறாய், நீ சந்தோஷப்படுத்துற. வேதனைப்படுத்துகிற அந்த கூட்டத்துக்கு மத்தியில் உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மகனாக பார்க்க விரும்புகிறார். அப்போ பாவத்துக்கு செத்துறனுங்க. அதாவது நெப்போலியன் போனபாட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவீரன் ஒருவன் இருந்தானாம். அவன் சில வீரர்களை வைத்துக்கொண்டு கிராமங்கள் பட்டணங்கள் இவைகளெல்லாம் பிடிச்சு வந்தானாம். ஒரு தடவை ஒரு கிராமத்தை பிடிப்பதற்கு பிளான் போட்டிருந்தான். ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கிராமத்தை பிடிச்சிடணும்னு. அடுத்த நாள் நெப்போலியன் குதிரையோடு கூட அவன் 15 வீரர்களோடு கூட அந்த கிராமத்துக்கு வந்தான். ஆனால் கிராமத்தில் நடந்தது என்ன, ஒருத்தர் கூட இல்லை. நெப்போலியன் வர்றான்னு தெரிஞ்சு எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. நெப்போலியனுக்கு இதுக்கு பெரிய ஷாக். என்னன்னா, என்னடா அது, நாம் வர்றோங்கிறது எவனோ ஒரு ஸ்பை
சொல்லிவிட்டான். அதனால தான் எல்லாரும் காலி பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு சத்தம் வருது, விறகு வெட்டுற சத்தம். விறகு வெட்டுற சத்தம் கேட்டுச்சு. அவன் என்ன பண்ணான், வாங்கடா அங்கே போகலாம் அப்படின்னு வரும்போது இங்கே ஒருத்தன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான். கோடலியை வச்சு விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான். நெப்போலியன் வருவான்னு தெரியும் அவனுக்கு. அவனை பார்த்துட்டு கண்டுக்காம விறகு வெட்டுறான். வெட்டின போது இந்த நெப்போலியனை பார்த்து, வாட்ஸ் யுவர் நேம்? வெஸ்லி. அவன் கேஷுவலாக சொல்கிறான், வெஸ்லி. நீ யார்? இந்த தேசத்து ராஜாவின் உண்மையான குடிமகன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னான் பாருங்க. இந்த வார்த்தை இவனை பிடிச்சிச்சு நெப்போலியனை. இந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னா நெப்போலியன். அவன் சொன்னான், உன் துப்பாக்கிக்கு பயந்தவன் நான் அல்ல, நான் இந்த தேசத்தின் ராஜாவின் உண்மையான குடிமகன், ராஜாவுக்கே உண்மையா இருப்பேன். உடனே நெப்போலியன் சொன்னான், ஷூட் பண்ணாதீங்க, செய்ய வேண்டியதை செஞ்சிருங்கன்ட்டான். 2 பேர் எஸ்கேப். 15 பேரில் 2 பேர் எங்கேயோ போயிட்டானுங்க. இவன் விறகு வெட்டிக்கிட்டே இருக்கிறான். நெப்போலியன் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறான். 13 பேரோட விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான். 2 பேர் போனானுங்க பார்த்தீங்களா? போனவனுங்க ஒரு இரும்பு கம்பியை காய்ச்சி பழுக்க காய்ச்சி கொண்டு வந்தானுங்க. ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்க, ஒருத்தன் இதில் என்னன்னு போட்டான். இந்த கையில் என் அப்படின்னு போட்டான். என்னன்னு போட்டோன்னே இவர் எரியுது. வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒன்று கூடந்தவனெல்லாம் சொன்னாங்க வீரர்கள், இனி நீ நெப்போலியனை சார்ந்தவன், நீ நெப்போலியனை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் என்ன செஞ்சானு தெரியுமா? நான் ஒரு நாள் நெப்போலியனுக்கு உரியவனாக மாற மாட்டேன், இந்த தேசத்தின் ராஜாவின் குடிமகன், உண்மையான குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, இந்த கையை என்னன்னு போடலாம் பார்த்தீங்களா, இந்த கையை மரத்தில் அப்படி வச்சு கோடரி வச்சு ஒரே வெட்டி இந்த அப்படி கையப்படி நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தானா. எனக்கு நெப்போலியன் பெருசு இல்லை, எனக்கு ராஜா பெருசு. எனக்கு இந்த உலகத்தின் பாவம் பெருசு இல்லை, என் தேவன் பெருசு. தேவையில்லாத கையை வெட்டி போட்டானே, உனக்கு இதை எடுத்துக்கோ, சௌர்ணே சௌரிய கேள். நீ துணிஞ்சு பாவம் செய்கிறவளாய் இருந்தால் தேவனை நிந்திக்கிறேன்னு அர்த்தம். நீ இயேசு வந்தா பறந்துருவியா? சும்மானாலும் உன்னை ஏமாத்திக்காத. இயேசு என்றைக்கு வரலாம், இன்னைக்கு வரலாம். ஆண்டவர் நான் பாவத்துக்கு செத்துறேன். ஏங்க, நான் தாவீதை உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனை குறித்து பாதுகான்னு சொல்லுது. சங்கீதம் 19, 12, 13. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இப்போ தாவீது சமத்தில் ஜெபம் பண்றான். பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளை கூட இருக்கு செய்யக்கூடாது, நான் ஒரு உணர்வுள்ளவன் ஆக்குங்க, உணர்வுள்ளவன் ஆக்குங்க. மறைவான குற்றங்களுக்கு அடியனை விலைக்கு காருங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பிழைய உணர்ற அளவுக்கு உணர்வு தாங்கப்பா. எந்த மனுஷன் பிழைன்னு சொல்லி உணர்ந்துட்டானோ அவன் ரகசியமா செய்ய மாட்டான். பாவம் ரகசியமா பிழைய உணர்றதுவன் ரகசியமா செய்வான். ரகசியமா செய்கிறவன் கொஞ்ச நாள்ல துணிகரமா செஞ்சிருவான். ஆகினால் தான் இருக்கிறான், பிழைய உணரத்தக்கதான கிருபையை தாங்க. ரகசியமான பாவம் எனக்கு வேண்டாம், துணிகரமான பாவம் செய்ய கூடாது ஆண்டவரே. அப்போதான் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுங்க. ஆண்டவரே, நான் உத்தமனாக இருக்கட்டும், நான் உத்தமனா வாழ விரும்புகிறேன், பெரும் பாதகத்துக்கு நீங்க விரும்புகிறேன், துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது, ரகசியமாக பாவம் செய்யக்கூடாது, என் பிழையை உணர்ந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். நம்ம எப்படி வாழ்கிறோம்? ஆண்டவரை என் பிழை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது,
நான் ரகசியமாக செய்கிறேன் பாருங்க, அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இப்படி நீ வாழ்வாயானால் துணிஞ்சு பாவம் செய்வேன்றேன். நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தல, ஆண்டவரை துக்கப்படுத்துற, நிந்திக்கிற, ஒன்னால் அவர் வேதனைப்படுறார். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிந்திக்கிறவங்க யாரு? துணிகரமாக பாவம் செய்றவங்க. சரி, அவரை சந்தோஷப்படுத்துகிற மகன் யாரு? பாவம் செய்ய மாட்டேன்னு பாவத்துக்கு செத்துடுறவங்க, பாவத்துக்கு செத்துடுறவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாவம் செய்ய மாட்டான். இயேசு வரும்போது அவரை சந்திக்கணும், பாவம் செய்ய மாட்டான். செகண்ட் பாயிண்ட், வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே என் இருதயம் மகிழும். உன்னால எப்போ? எப்போ? என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால். முதல்ல நாம ஞானம் உள்ளதா இருக்கிறதுக்கு பாவத்தை செத்துட்டோம். இங்க என்ன இருக்குது? என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். அப்ப ஆண்டவருடைய இருதயம் மகிழ்றது எப்போ? நம்ம இருதயம் ஞானம் உள்ள இருதயமா இருக்கணும். ஞானம்னா என்னங்க? யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். போதும். என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் ஞானம்ன்றார். ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். போதும். என்னவா? எங்க? என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் அப்படின்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளின் இருதயம் ஞானமா இருந்தால் அவருடைய உள்ள மகிழும். அப்போ இருதயம் ஞானம் உள்ளதாக இருக்கு, என்ன செய்யணுங்க? இருதயம் ஞானம் உள்ளதாக மாறணும்னா, ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமை வெறுப்பு. அப்ப இருதயம் ஞானம் உள்ளதா இருக்கும்னா அப்படி அசுத்த நினைவு வந்தாலே வெறுத்தணும். நீ ஞானம் உள்ளவனாகி தேவனை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் ஏன் இருதயம் சந்தோஷப்படும்? ஏன் இருதயம் சந்தோஷப்படும்? அருமையான சௌரனே, சௌரிய கேள். உன் இருதயத்தில் எவ்வளவு அக்கிரம சிந்தை, எவ்வளவு அக்கிரம நினைவு யோசித்து பார். அது வரும்போது என்ன பண்ற? நீ அதை அப்படியே வச்சு அனலைஸ் பண்ற. எங்க நோவா காலத்தில் ஏன் முழு உலகத்தை அழிச்சாரு? ஏன் அழிச்சாரு? அவர்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது என்று கண்டு அவங்களை அழிச்சாரு. இருதய நினைவு அசுத்தமா போனா நிச்சயம் அசுத்தமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால். இருதயம் ஞானம் உள்ளதுன்னு என்ன அர்த்தம்? இருதயம் ஞானங்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுங்கிறது தீமை இருக்கணும். அப்போ இருதயம் ஞானம் உள்ளதா இருக்கும்னு அர்த்தம் என்ன? தீமையான எண்ணங்களை சாத்தான் உள்ளத்துல கொண்டு வரும்போது இயேசுவின் நாமத்தால எழுத்து தள்ளிரு, அடிச்சு காலி பண்ணு. எந்த எண்ணம் தீமையான எண்ணம் வருதோ உன் மனைவிக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் நினைவு உனக்கு தெரியாது. ஆனால் என் தேவனுக்கு அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், எல்லாம் தெரியும். ஜாக்கிரதை. என்ன நினைக்கிற நீ? அந்த நினைவு அசுத்தமானுச்சுன்னா உனக்கு அது சந்தோஷமா இருக்குதா? சரி, உனக்கு சந்தோஷம், ஆனால் ஆண்டவருக்கு வேதனை இல்லவா? வேதனையா இருக்குதே. ஆண்டவர் வேதனைப்பட்ட என்ன? ஏன் உள்ள சந்தோஷப்படுத்துப்பா? அசுத்தமானது எண்ணி எண்ணி ஐயோ ஐயோ. இன்னும் சொல்கிறேன், கேட்டுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட தானே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே, என் இருதயத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி நினைவு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை ஃபெயிலியர் பண்ணிடுங்க. அட்டாக்குனா கூட ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை வரும். ஃபெயிலியர்னா முடிஞ்சு போச்சு. நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்பேன். எல்லோரும் எப்படி ஜெபம் பண்ணுவோமா?
ஜெபம் பண்ணுவோமா? ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் சரின்றாங்க, மற்றவங்கெல்லாம் வேணாங்க, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க. இந்த அக்கிரம சிந்தத்தை வச்சு எவ்வளோ ஏங்க ஒன்று, நீ அக்கிரம சிந்தை வச்சுருந்தேன்னு வச்சுக்க, இயேசு வந்தால் பறப்பியா? பறக்கிறத விட செத்துறது நல்லது இல்லை? அக்கிரம எண்ணம், ஐயோ 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 ஐயோ, அசுத்த எண்ணம் உனக்குள்ள வரும்போது நீ அதை அருவருத்து தள்ளுற, நீ அருவருத்து தள்ளுற, அதை உட்கார்ந்து அனலைஸ் பண்ற. அவருடைய அக்கிரம நினைவுகள் தான் அவங்கள பாவம் செய்ய வச்சுச்சு. அதனால தான் முழு உலகத்தை அழிச்சார். யோசிச்சு பாரு, நினைவு அசுத்தமாக இருக்குதா சுத்தமாக இருக்குதா? எந்த நினைவாக இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், செக்ஷுவல் நினைவு மட்டும் சொல்ல வரல, எந்த அடுத்தவங்களை பற்றியோ மற்றவங்களை பற்றி எந்த நினைவோ அசுத்தமான நினைவு வருதான் பாரு. வந்துச்சுன்னா இயேசுவை நம்ம தான் அடித்து காலி பண்ணு. பவுல் அழகா சொல்லுவார், வாசிங்க 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறா இருக்கிறோம். அவைகளால் எப்படி? அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய சர்வாயுத வருடங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும். பெருமை இருக்குது பார்த்தீங்களா? பெருமை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது. நல்லா கவனிச்சுங்க. அதோடு மாத்திரமல்ல, எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், அது என்ன எந்த எண்ணம்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் தேவையற்ற அசுத்த எண்ணங்கள் வரலாம். அதை என்ன செய்ய போற? யாருக்கு இந்த எண்ணம் தெரியாதுன்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க போறியா? இயேசுவின் நாமத்தினால சிறைப்படுத்துறேன், சிறைப்படுத்து. இந்த எண்ணம், அசுத்த எண்ணம் வரும்போது, எங்க அசுத்த எண்ணத்தை நீங்களா விரும்பி எண்ண மாட்டீங்க, அது சாத்தான் பண்ற வேலை. அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். ரோட்டில் போகும்போது கொண்டு வரலாம், வீட்டில் இருக்கும்போது கொண்டு வரலாம், தனிப்பட்ட முறையில் நிற்கும்போது கொண்டு வரலாம். எந்த சூழ்நிலையும் அசுத்த எண்ணம் வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை சிறைப்படுத்துகிறேன்னு சிறைப்படுத்திடணும். பழைய காலத்து பாவத்தை கூட நினைக்கக்கூடாது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? அவனுக்கு செவி கொடுக்காம இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். பழைய காலத்து பாவத்தை நினைச்சு இருந்தேன்னு வச்சுக்கோ, கட்டாயம் தப்பு பண்ணிடுவேன். அகோலிவாள் என்று சொல்லக்கூடியவள் எகிப்தில் இருக்கும்போது பாவம் செஞ்சா. அவளோ மீட்கப்பட்டு கானானுக்கு வந்துட்டா. ஆனால் கானானுக்கு வந்த இடத்துல என்ன செஞ்சாலாம்? எகிப்திலே செய்த வேசித்தனத்தை நினைத்து நினைத்து அதில் அதிகரித்து போனான். ஏன் அதில் அதிகரித்து போனா? முன்னால செஞ்ச பாவங்க, அதை தான் மன்னிச்சு கொண்டாட்டார்ல. திரும்ப அதே எண்ணம் அதே எண்ணம் அதே எண்ணம், பழைய காலத்தில் எண்ணம். அதனால அதில் மீதி ஆயிட்டாலாம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமான சொல்லுவான். இப்போ அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லட்டுமா? சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். என்ன சொல்றான்னு கவனிங்க. அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருக்க விரும்புகிறேன். என்னால் அவர் வேதனைப்படக்கூடாது. நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை நீங்களாக்கி காத்து கொண்டேன். அப்படின்னா நான் பாவம் செய்யாம வாழ்றேன்றான். இரண்டாவதாக
இருதயத்தில் ஞானம் உள்ளவன் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலான்னு அர்த்தம். இருதயத்தில் ஞானம்னு என்ன? அசுத்தமான எண்ணங்களை அடித்து காலி பண்ணிடணும். தாவீது சொல்கிறான், வாசிங்க 139வது சங்கீதம் 23வது 24வது வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்ன சொல்றான்? என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுன்றான். அவரை சோதிச்சு சிந்தனைகளை அறிந்து கொள்றேன்னா என்னங்க? நான் சொல்றான், ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதிச்சு என் சிந்தனைகளை அறிந்து. அப்படின்னா என்னங்க? உங்களுக்கு சாம்பிள் சொல்லட்டா? எக்ஸாம்பிள், ஒரு அழகான பெண் வருது, இப்போ சோதனை, சிந்தனை எப்படி இருக்கு? இல்லை அழகான ஒரு ஆம்பளை வரான், சிந்தனை எப்படி இருக்கும்? சோதிக்கிறாரு, கர்த்தர் சோதனை அனுமதிக்கிறார், சாத்தான் கொண்டு வரான். அவன் சொல்றான், என்னை சோதிச்சு என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சொல்லிட்டு அடுத்த வசனம், வேதனை உண்டாக்கும் வழி. ஐயா, இப்படி சிந்திக்க வைக்கிறீங்களே, என்னை டெஸ்ட் பண்றீங்களே, அந்த நேரத்தில் உங்களுக்கு வேதனையை உண்டாக்குற மாதிரி என்னிடத்தில் வழி உண்டோன்னு பாருங்க. நான் அந்த சிந்தனையில தப்பு பண்ணிக்கிறேன்னு பாருங்க, உங்களுக்கு வேதனை வந்துருச்சான்னு பாருங்க. அப்படி பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றான் பாருங்க, உங்களுக்கு வேதனை உண்டாக்குற வழி இருக்கான்னு பாருங்க, அதுல இருந்து என்னை விளக்குங்க, என்னை நித்திய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. இந்த அசுத்த நினைவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்றான். ஆனா நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? இந்த நினைவை யாரும் பார்க்க முடியாது, அதனால நம்ம அனலைஸ் பண்ண ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். நோ, நீ தேவனுக்கு பிரியமானவனாய் அவரை சந்தோஷப்படுத்துற மகனாய் இருந்தால் உன் இருதயம் ஞானம் உள்ளதாய் மாறணும். அப்படி நான் தீமை வெறுத்துடணும், அசுத்த எண்ணங்களை வெறுத்துடணும், சுத்த இருதயம் உள்ளவனாய் மாறணும். அதான் கேட்டான், நான் பத்சேபாள் விஷயத்தில் தவறு பண்ணிட்டேன், அந்த பாவம் எனக்கு முன்னால் நிற்குது, ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவிய நிலை புதுப்பியும். சுத்த இருதயத்தை தந்துட்டு அது எப்பவுமே நிலைவரமா இருக்கும்படி செய்யுங்கப்பா, அசுத்த எண்ணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்றான். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற சௌரனே சௌரியே, தேவன் உன்னாலே சந்தோஷப்படணுமா? நீ ஒன்று பாவத்துக்கு செத்துரு, ரெண்டாவது உன் இருதயம் சுத்தம் உள்ளதா மாறுறதுக்கு அசுத்தமான எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை அரெஸ்ட் பண்ணு, இயேசுவின் நாமத்தினால. அப்பாவே போ சாத்தானேன்னு சொல்லி அந்த எண்ணங்களை சிறைப்படுத்து. அப்படி செய்வாயானால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், அவருடைய இருதயம் ஒன்றை குறித்து சந்தோஷப்படும், நீ தேவனுக்கு பிரியமான மகன். ஓகே, 2, 1 பாவத்தை வெறுக்கிறவன், 2 இருதயம் சுத்தம் உள்ளதா இருக்கும், இருதயம் சுத்தம் உள்ளதா இருக்கும். 3ஆவதாக என்ன சொல்றது வேதம்? ப்ராவெர்ப்ஸ், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். போதும், என்ன சொல்றது பாருங்க. இப்போ இருதயத்தில் ஞானம் உள்ளவனாய் வாழணும்னு நம்ம வாஞ்சித்தோம். என்ன சொல்றது? இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை, வசனங்களை ஏற்றுக்கொள்கிறான். நீங்க எந்த வசனம்னாலும் கீழ்ப்படிவீங்க. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் வசனங்களை கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வசனம் தெரியும், ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். வசனம் தெரியுங்க, ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்? இருதயத்தில் ஞானம் இல்லை. ஏன்னா இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். யோசித்து பார், வேதம் என்ன சொல்ல தெரியுமா? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அவமதிக்கிறவன் என்னங்க? ஆண்டவர் ஒரு வசனங்கள் அதை விடுப்ப அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ற பத்தியா, அவன் தான் அவமதிக்கிறது. ஆனா வசனம் தெரியுமா? தெரியுமா? தெரியும், உனக்கு வசனம்னு தெரியும், ஆனா கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா வேதம் என்ன சொல்லுது? இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். உனக்கு இருதயத்தில் ஞானம் உள்ள இருதயம் உள்ளவனாய் இருதயம் உள்ளவளாய் இருப்பாயனால்
ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாலும் கேட்பேன், என்ன வசனம் சொன்னாலும் கேட்பேன். ஆனா ஏன் கேட்க முடியல? இருதயத்தில் ஞானம் இல்லாத ஒரு மகன் மகள். யோசித்து பாரு, இருதயத்தில் ஞானம் உள்ளவனா இருந்தா தீமை வெறுத்துருவார் எண்ணத்தில், அதே நேரத்தில் கட்டளைகளை கை கொள்ளுவார். எல்லாராலும் முடியாதுங்க, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்களால் தான் முடியுங்க. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்களால் தான் முடியும். மற்றபடி எல்லாருக்கும் அது கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்க. இப்போது ஒருத்தர்கிட்ட சொன்னார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? கற்பனையில் என்ன சொல்லியிருப்பா? முதலாம் கற்பனை, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு வருவாக. அதற்கு ஒப்பான ரெண்டாம் கற்பனை என்னென்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு வருவார். கரெக்டாக சொன்னான். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ நிதானமாய் சொன்னாய், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. கரெக்டாக சொல்லிட்டப்பா, கரெக்டாக சொன்ன வரைக்கும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்போ தூரமானவன் நிறையா தெரிஞ்சதுனால தூரமானவன் அல்ல தவிர உள்ளே போயிட முடியாது. நிறைய எனக்கு வசனம் தெரியும் அப்படிங்கிறனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தூரமானவன் அல்லன்னார். ஆனால் நீ கை கொண்டாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். போ, எனக்கு நிறைய வசனம் தெரியுமே, தெரிஞ்ச என்ன பண்ண போற? நீ தான் அசட்டை பண்றிய. நீ தான் தேவனுடைய வசனம் உனக்கு தெரிஞ்சும் கூட கை கொள்ள மாட்டேங்கிறிய. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தா என் இருதயம் மயிலும்பா. என்ன ஆண்டவரை பண்ணணும்? இருதயத்தில் ஞானமுள்ளவனாய் நீ ஞானமுள்ளவளாய் இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுவாயே, என் கட்டளைகளை கை கொள்ளுவாயே. ஆனா உனக்கு கட்டளை தெரியுது, நீ கை கொள்ள மாட்டேங்கிறிய. ஏன்? உன் இருதயத்தில் ஞானமுள்ளவனாய் நீ மாற விரும்பல. அது உனக்கு கடினமான உபதேசமா தெரியுது. நிறைய வசனம் உனக்கு தெரியும், ஆனா கீழ்ப்படிக்க முடியல. ஏன் முடியல? ஞான இருதயம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஆண்டவருடைய வசனத்தை உதாசீனப்படுத்துறன்னு அர்த்தம். என்னங்க சபை? ஆண்டவர் ஒன்று சொன்னா சரின்னு சொல்லிட வேண்டியதானே? எங்க நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த சபையை ஏதோ நேரப்போக்குக்காகவோ உங்கள் பணத்தை வாங்கி நாங்கள் வயிறு வளர்க்கணுங்கிறதுக்காகவோ நாங்கள் சபை நடத்தலை. இந்த சபையை கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் சபை நடத்துகிறோம். அதுக்கு தான் வெறி பிடிச்சி நிற்கிறேன். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். நீங்கள் மன்னிக்கணும், நான் தவறாக யாரையும் சொல்லலை. வேறு எந்த சபையிலையும் கேட்டு பாருங்கள், எந்த சபையிலையும் கேட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தந்தாங்கன்னா நீங்கள் அந்த சபைக்கே போயிருங்க, அதுதான் நல்லது. நான் ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் தெரியுமா? உங்களை ஆண்டோடைய வருகையில் நிறுத்தணுங்கிறதுக்காக தான், ஆண்டோடைய வருகையில் நிறுத்தணுங்கிறதுக்காக தான். நிறைய பேருக்கு வசனத்தை கேட்டு ஓடி போனவங்க உண்டு, போயிட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது கூட, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது கூட நிறைய சீஷர்கள் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்னு போயிட்டாங்கல்ல. என்ன சொன்னார் இயேசு? நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா, போகலான்னு தாங்க. ஆண்டவருக்கு குவாலிட்டி தான் முக்கியமே தவிர குவான்டிட்டி முக்கியம் இல்லை. குவாலிட்டி தான் முக்கியம். சௌரியே கேள், நீ ஞான இருதயம் உள்ளவளாக இருந்தால் வசனங்களை ஏற்றுக்கொள்ளுவாய். ஆனா ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? உன் இருதயம் ஞானம் உள்ளதா இல்லை. சௌரனை ஏன் வசனத்தின்படி வாழ முடியல? ஆண்டவர் மேல அன்பு இல்லைங்க, ஆண்டவர் மேல அன்பு இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. என்ன சொல்றாரு? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கீங்களா? அன்பா இருக்கீங்களா? அன்பா இருக்கீங்களா? ஆனால் வசனம் சொல்லுது,
தேவனிடத்தில் அன்பு கூறுவது கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்புன்றார். சொல்லிட்டு சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானது அல்ல. பாரமான ஒன்றை சொல்லி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன், நான் மன்னிக்கணும், தப்பாக நினைக்காதீங்க. இந்த பெண்களுக்கு தனி உறுப்பு, ஆண்களுக்கு தனி உறுப்பு குழந்தைகள்லேயே வச்சிருக்காரு. இப்போ பெண்ணு பிறந்துச்சு, காதில் கம்மல் போடுறாங்களா? எங்க பெண்ணுன்னு தெரியுது, உறுப்பு வேறு உறுப்பு வைக்கிறாரு. இது பொண்ணா பிறந்தா காது குத்தி கம்மல் போடுவாங்களே அப்படின்னு நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய ஓட்டை போட்ட ஆண்டவருக்கு ஒரு சப் ஓட்டை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு சப் ஓட்டை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதில் வேற நீங்கள் சப் ஓட்டை போட்டு இங்கே வேற குத்தி குத்தி எடுத்து கம்மல் போடலை. நீ கம்மல் போடலை, எதுக்கு போட்ட? தங்கம் போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்து போடுறல்ல, ஏன் போட்டேன்னு சொல்லு. அவரிடத்தில் அன்பு இல்லை, அவருடைய கற்பனைகளை அவமாக்குற. இந்த வசனம்லாம் தெரிஞ்சும் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுவான். அப்போ நம்ம கட்டளை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நம்ம இருதயம் எங்கேயோ சுத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? நான் சொல்லலைப்பா, நகை போடக்கூடாதுன்னு வசனம் தான் சொல்லுது. பாஸ்டர், வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் மாற்றிக்க விட்டுரு, கஷ்டமாக இருந்தால் விட்டுரு. எதை விடட்டும் பாஸ்டர்? சபை விடட்டா, கம்மலை விடட்டா? அது உன் இஷ்டம். எங்க நீங்கள் வந்தீங்கன்னா வசந்தபடி வாழணுங்கிறக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உங்களை இப்படி இரிட்டேட் பண்ணி உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு அவசியம் இல்லை. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். தேவனிடத்தில் அன்பு கூறுறவனுக்கு எந்த வசனமும் பாரமாக இராது. நீ அப்போ உனக்கு பாரமாக தெரியுது, என்னால் வசந்தபடி வாழ முடியாதுன்னா உனக்கு பாரமாக தெரியுதுன்னா தேவனிடத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம். எப்படித்தான் சொல்லி கொடுக்குறதுன்னு தெரியல. அடித்து பழுக்க வைக்கிறது பழம் இல்லைங்க, தானாக பழுக்கிறது தான் பழம். ஆனால் இப்போ பாராட்டணும், சர்ச்சுக்கு வரும்போது நிறைய பேர் நகை போடுறது இல்லை, கல்யாணத்துக்கு போகும்போது ஸ்விங் சைன். ஐயோ, எத்தனை பேர் போட்டுட்டு போகிறாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் இயேசு வந்தா நகையை கலத்தி விட்டு ஒன்றை கூட்டு போயிடுவாரோ? ஏமாத்துறேன்னு அர்த்தம். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த பாஸ்டருக்கு பயப்படுற பயம் கூட ஆண்டவருக்கு இல்லையேங்கிறத. இப்போ ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்னங்க சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். நடுங்கிறதுனா என்ன? இம்மிடியேட்டா கீழ்படுறதுங்க, அதான் நடுங்கிறது. வசனம் சொன்னா இம்மிடியேட்டா கீழ்படுவீங்கல்ல. நான் சொன்னால் கீழ்ப்படியாதீங்க, வசனம் சொன்னால் கீழ்ப்படுவீங்களா? இம்மிடியேட்டாக கீழ்ப்படுவீங்களா? அதுதான் எனக்கு புரியுன்றாரு. ஆனால் இப்போ நீங்கள் கழுத்தில் உள்ளதான் கழுத்துனீங்கன்னு வச்சுங்க, ஊர் சொல்லணும் என்ன சொல்லணும், சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இப்படி பண்ணிவிட்டேன், இப்போ நாங்கள்லாம் இல்லை, நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போல, நீங்கள் மட்டும்தான் போவீங்களாக்குன்னு சொல்லி உன கிண்டல் பண்ணுவான். என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. என்ன சொல்றாங்க? நீங்க வசனத்துக்கு நடுங்கி வாழும்போது, இப்படியெல்லாம் செய்யும் போது உங்க குடும்பத்தில் உள்ளவங்க விளக்குவாங்க,
என்ன சொல்றாங்க? கர்த்தர் மகிமைப்படுவாராகன்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றார் கர்த்தர்? அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். யாருக்கு? இயேசு வர போறாரா? வரும்போது யாருக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார்? வசனத்துக்கு நடுங்கிறவனை அவனுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவருடைய முகம் காணப்படும். அவர்களோ வெட்கப்படுவார்கள். யார் வெட்கப்படுவாங்க? வசந்தபடி வாழாதன்னு ஒன்று சொல்லி சொன்னாங்க இல்ல, வசந்தபடி வாழாத, செய்யாத, அப்படின்னா நீ குடும்பத்துக்கு வராத, அப்படிலாம் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால, அவனை குறித்து வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வெட்கப்படுவார்கள். அருமையான தேவஜனமே, ஞானமுள்ள இருதயம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார். வசனத்தை ஏற்றுக்க. நீ உனக்கு ஞான இருதயம் இருக்குன்னு அர்த்தம். ஞான இருதயம் இருக்குன்னு அர்த்தம். கட்டளைகளை ஏற்றுக்கொண்டான். தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், சாட்சி பெற்றவன் என்ன சொல்றான் பாருங்க. 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என்ன சொல்றாரு? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்றார். ஆண்டவருடைய சித்தம் எது? வேதத்தில் எழுதப்பட்டது அத்தனையும் ஆண்டவர் சித்தம். அவன் எப்படி செஞ்சான்? இருதயத்துக்கு ஏற்றவன் எல்லாம் செஞ்சான். எனக்கு சித்தம் எல்லாம் செஞ்சுட்டான். என்ன மாதிரி மனுஷனா இருப்பான்? ஏசு போயிட்டு இருக்கிறாரு, குருடன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்ன போது தூரத்தில் போய் நின்று கூப்பிட்டாரு. ஏங்க, பிதாவின் குமாரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும்னா பரவாயில்ல, ஆனால் என்ன கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிடுறான், நிற்கிறாரு. அந்த அளவுக்கு தாவீதை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தவர் தேவன். பாவம் செய்ய மாட்டேங்கிறான். அதோடு மாத்திரமல்ல, நினைவை சுத்தமாய்க்கும் நினைக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, வசனம் என்ன சொல்றது அப்படியெல்லாம் வாழ நினைக்கிறான். என் இருதயத்துக்கு ஏற்ற அருமையானவர்களே, இந்த கால வேளையில் வந்திருக்கிற சௌரனே சௌரியே, நீ ஆண்டவருடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல உன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறியா? சொல்லு. உன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும் கேட்காத, ஆண்டவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினா உன் உள்ளத்தை ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷப்படுத்து. என் மகனே, நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஞானமுள்ள மகன் என்ன செய்வான்? ஒன்று, பாவம் செய்ய மாட்டான். 2, ஞானமுள்ள மகன் இருதயத்தில் எண்ணத்தை சுத்தமாச்சுவான். 3, ஞானமுள்ள மகன் வசனம் என்ன சொன்னாலும் கேட்பான், கீழ்ப்படிவான். இப்போ நம்ம யாரு? நம்ம எல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகள் தானே? என்ன சொன்னாலும் கேட்பீங்களே? இப்போ சொல்லவா? நீங்கள் என்ன வசனம் கேட்டாலும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி செய்கிறேன்னு அப்படி தானே? நான் சொன்னது வசனம் தானே, அப்புறம் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுவீங்க? இந்த தாடிக்காரன் சொல்கிறானே, அது சப்பா ரைட்டா, நான் செய்யவா வேண்டாமான்னுவீங்களா? ஏய், அவன் ஏன் வசனம் தானே சொன்னான், அப்புறம் தப்பாவை சொல்லிட்டான் கேளுங்க. ஆட நீங்கள் வேற, நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்களாக்கு? ஏங்க, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? வசனம்னு ஒன்று சொல்லு, தெரிஞ்சு போச்சு. யார்கிட்ட போய் கேட்டு ஜெபம் பண்ணுவீங்க, கீழ்ப்படுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச தீர்க்க தரிசிக்கிட்டியா? ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதீங்க. அற்புதம் செய்கிறவன், தீர்க்க தரிசி சொல்கிறவன், இப்படி பண்ணுறவன்ட்டெல்லாம் போய் நிற்காதீங்க.
ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அந்நாளில் சிலர் என்னை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்பார்கள், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்பார்கள், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் என்பார்கள். நீங்க அவங்ககிட்ட போய் கேட்குறீங்கல்ல, அதுதான் சொன்னார் மண்ணில் கட்டின வீடுன்னு. அவன் மண்ணு, அவங்க சொன்ன வார்த்தை கேட்கிற. கற்பாறை மேல் கட்டினவன் தான் புத்தி உள்ளவன். இந்த கற்பாறை கிறிஸ்துவின் முதல் தான் கட்டணும். யாரோ உனக்கு வீட்டுக்கு வந்து சோகம் கொடுத்துட்டான், தீர்க்கதரிசனம் விட்டான்னு அவன் சொல்றபடி செய்யாத, அது மண்ணு. தாவீது அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்தான். என்ன, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன். சரி, 3, ஞானமுள்ளவன் என்ன செய்வான்? ஞானமுள்ள மகன் பாவம் செய்ய மாட்டான். வெரி குட். 2, ஞானமுள்ள மகன் சுத்தமாக வச்சுக்குவான். 3, ஞானமுள்ள மகன் வசனம் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான். வசனம் என்ன சொன்னான்? எனக்கு ஆச்சரியங்க, காதில் கழுத்தில் போட்டிருக்கிறது 1 கிலோ இருக்குமா? நீங்கள் காதில் கழுத்தில் போட்டிருக்கிறது 1 கிலோ இருக்குமா? அதில் வேற டூப்ளிகேட் வேற போட்டிருக்கீங்க. 1 கிலோ வச்சிங்களேன். இதை வச்சுக்கிறதுனால இயேசு வரும்போது நீங்கள் போக முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்லையா? மோசே எகிப்திலுள்ள பொக்கிஷத்தை காட்டிலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தை விட்டே போயிட்டானா. ஏங்க, அந்த பலன் எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா உங்களுக்கு? அந்த பலன் எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா? சரித்திரம் சொல்லுது, இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் இவன். பார்வோனுக்கு வேற ஒரு பையன் இருந்ததாக வேதம் சொல்லல. அடுத்த ராஜா இவன் தான். இவங்கிட்ட மாத்திரம் 50,000 சரித்திரம், இது சரித்திரம், 50,000 டன் கோல்டு இருந்துச்சு தான். 50,000 டன் கோல்டு. அதை விட்டுட்டு போயிட்டானாங்க. ஏன்? நீங்க 5 கிராம் விட முடியல. அவன் மனுஷனா என்கிட்ட கொடுத்துருந்தா அதையே வச்சு வாழ்ந்துருப்பேன் நினைக்கிறீங்களா? கேவலம் பிடிச்ச வாழ்க்கை. ஏங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. போட்டிங்கன்னா தேவன் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தங்க. ஏன்னா வசந்த கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். ஞானமுள்ள மகன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். சரி, எப்படியோ போட்டோம். இப்போ அவன் தாவீது எல்லா வசனங்களும் கீழ்ப்படுறவனா இருந்தான். ஓகே, ரைட். 3, 4வதாக ஞானமுள்ள மகன் என்ன செய்வான் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், சரி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். என்ன சொல்றாரு? என் மகனே, நீ ஞானவானாகிய என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார். யார் ஞானமுள்ள மகனா? ஆத்துமாக்களை, நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ள மகன். நீ ஞானவானாகி எத்தனை பேர் ஆத்மாவை ஆதாயப்படுத்துறீங்க? நம்ம ஆத்மாவை ஊசல் அடுத்துறீங்களோ? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிறீங்க? அது நம்ம மேல விழுந்த கடமை நமக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சிருந்து கூட சுவிசேஷம் சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? பாரம் இல்லை. இங்க ஒரு சம்பவத்தை சொல்றேன், புரிஞ்சுங்க. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ல இருந்து 10 வரைக்கும். தேவனை அறியாதவர்களுக்கும், நல்லா கவனிச்சிங்க இந்த வசனத்தை, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கணையை செலுத்தும்படிக்கு. வெயிட், 2 காரியம். நீதி உள்ள ஆக்கணை. ஆக்கணை என்ன? பனிஷ்மெண்ட். 2 பேருக்கு நீதி. யாருக்கெல்லாம் சொல்லுங்க? யாருக்கெல்லாம் சொல்லுங்க?
எங்கள் வசனத்தை தான் படிச்சிங்களா? அதை சொல்லுங்களேன். தேவனை அறியாதவர்களுக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினேன். ரைட். இப்போ தேவனை அறியாதவன் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. அவனுக்கு ஏன் தண்டனை வருது? அடுத்த சுவிசேஷம் கேட்டும் கீழ்ப்படியாதவன், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாது, சுவிசேஷம் தெரிஞ்சும் கீழ்ப்படியாதவனுக்கு தண்டனை வரலாம். சுவிசேஷம் தெரியும் ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்கிற உனக்கு தண்டனை உண்டு. அதே நேரத்தில் நல்ல கவனிச்சுங்க, சுவிசேஷம் அறியாதவர்களுக்கும் தண்டனை உண்டு. சுவிசேஷம் அறியாதவன் ஏன், அவனுக்கு ஏன் தண்டனைங்க? சுவிசேஷம் தெரியல, அவனுக்கு ஏன் தண்டனை? ஏங்க தண்டனை? அறிவிக்காத என்னால உன்னால தான் அவனுக்கு தண்டனை. போ, யாரோ சொல்லியிருந்தா ஒன்று ரட்சிக்கப்பட்டிருப்பான், இல்லைன்னா கீழ்ப்படியாமல் போயிருப்பான், அது அவன் இஷ்டம். ஆனால் இப்போ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆக்கினை செலுத்தும்படிக்குன்னு இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் அறியலை? ஏன் அறியலை? சொல்றவன் இருந்தால் தானே அறிவான். சொல்றதுக்கு நாம போகலையே, எப்படி அவனுக்கு தெரியும்? ஐயோ ஐயோ, எங்க நமக்கு எல்லா வேலையும் பண்ணுவோம். நம்மளை பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி பேசுவோம், கொள்ளுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கத்தான் மாட்டோம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? இந்த வெறி நாய் இருக்கு பார்த்தீங்களா? வெறி நாய் சும்மாவே இருக்காது. ஆடு மாடு எல்லாத்தையும் கடிக்கும். ஒன்றும் கிடைக்கலன்னா கோழி, பறக்கிற கோழி குஞ்சியாவது போட்டிக்கும். அதுவும் கிடைக்கலன்னா மனுஷனை கடிக்கும். அவனும் கிடைக்கலன்னா கட்டையாவது கடிக்கும். கட்டையாவது கடிக்கும். ஏன் கடிக்குதுன்னு சொல்லுங்க? ஏன் கடிக்குது? அதுக்கு வெறி பிடிச்சிருக்குங்க, வெறி பிடிச்சிருக்குது. அதே போல் உனக்கு ஆண்டவரை குறித்த வெறி இருந்தால் யாரையாவது கடிச்சு விட்டுருவேன். கடிச்சு விட்டுருவேன், அப்போ கடிச்சுட்டே போகிற. அப்படி சொல்லலை, யார்கிட்டயாவது சுவிசேஷம் சொல்லிடுவேன். நமக்கு தான் வெறியே பிடிக்கலையே. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிற? சுவிசேஷம் அறிவிக்கிற அன்னைக்கு தான் உனக்கு வேலை இருக்கும். நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். ஐயோ, என்ன சொல்றது? 9வது 10வது வசனத்தை படிப்பா. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயோ நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயோ அவர் வரும்போது வாசிங்க 10. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தோம். அவர்கள் இயேசு வரும்போது அவர்கள் எவர்கள்? சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறியாதவர்களும் அறிந்து கீழ்ப்படியாதவர்களும் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தோம், அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தோம் நீங்களாகி. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவங்க சேர முடியாது, அவங்க மகிமை அடைய முடியாது. இதுக்கெல்லாம் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். யாரு? யாரு? சுவிசேஷம் தெரிஞ்சும் கீழ்ப்படியாதவன் 1. 2, சுவிசேஷத்தை கேள்விப்படாதவன். சுவிசேஷம் அறிஞ்சு கீழ்ப்படியாத அவன் மிஸ்டேக்கு. கேள்விப்படாது யார் மிஸ்டேக்கு? நம்ம மிஸ்டேக். நீங்கள் சொல்லலை, நான் எப்படி கேள்விப்படுவான்? ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி அவனுக்கு தெரியும்? தெரியாவிட்டால் எப்படி கீழ்ப்படி விசுவாசிப்பான்? அப்படிதான் வசனம் இருக்கு. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 18-19. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில். இப்ப துன்மார்க்கனை பார்த்து சொல்றாரு, அவன் செத்து போயிடுவான், சாவான்னு சொல்றாரு.
சொல்லிட்டு நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலோ. இப்ப அவனுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீ அவனை எச்சரிக்காமலும் சொல்லணும்னு நினைக்காமலும் போனா, சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவ்வளவுதான். இவன் சாவான்னு சொன்னது யாரு? கர்த்தர் தான். இப்ப துன்மார்க்கத்திலே செத்துட்டான். ஏன் செத்தான்னு சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சாவான்னு சொல்லிட்டாரு. ஏன் செத்தான்? நீ துன்மார்க்கரே அவனுடைய வழியில் இராதவன், துன்மார்க்கமான அவனுடைய வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கவில்லை, அவனை உயிரோடு காக்கும்படிக்கு அவனை எச்சரிக்கல. எச்சரிக்கல. வாசிங்க. அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தோம் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவான் ஆகில் அவன் தன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பு வைப்பாய். அவனை எச்சரித்து அவன் தப்பிச்சான்னா அவன் கேட்குறான், கேள்விக்கிற அது அவன் இஷ்டம். ஆனால் உன் ஆத்துமாவை நீ தப்பிச்சுக்கல. ஆனால் சொல்லலை, அவன் இரத்தப்பழியை உங்ககிட்ட கேட்பேன், இரத்தப்பழியை உங்ககிட்ட கேட்பேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வேதனை சொல்லுது, ஞானமுள்ள மகன் என்ன பண்ணுவான்? சுவிசேஷத்தை அறிவிப்பான். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் ஞானமுள்ள மகன். என்ன சொல்ல போறீங்க? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். இப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுமா வேண்டாமா? நம்ம ஞானம் உள்ளவங்களா இருக்கணுமா வேண்டாமா? இயேசு என் பிரியமே நீ ரூபவதி எழும்பி வா அப்படின்னு அன்னைக்கு சொல்லணும். தாவீது சுவிசேஷம் சொன்னானான்னு பாருங்க, வாசிங்க. 71வது சங்கீதம் 17வது 18வது வசனம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். சரி, இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை அறிவிக்கும் அளவும் முதிர் வயது நரை மயிர் ஆகும் வரைக்கும் என்னை கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நீங்கள் எப்படி சொல்ல பண்ணுறீங்க? ஒரு வீடு கட்டுற வரைக்கும் எனக்கு கைவிட்டுறாதீங்க, ஒரு கார் வாங்குற வரைக்கும் என்னை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் 10 காரு, 10 ஏக்கர் நிலம், 10 ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கனால பரலோகம் போயிடுவீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டான்னு பரலோகம் போயிடுவீங்களா? நடக்காது. நீங்க ஞானமுள்ள மகனாய் மகளாய் இருந்தால் இயேசு வரும்போது சொல்றார், என் பிரியமே நீ ரூபவதி, என் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினேன் பிரியமே நீ எழும்பி வான்னு சொல்வார். இயேசு வரும்போது என் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினேன் பிரியமே எழும்பி வான்னு சொல்லி நம்ம பார்த்து சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா? ஆமேன். சொல்லணும்னா என்ன செய்யலாம்? 4 காரியம் பார்த்தோம். ஞானமுள்ள மகன் என்ன செய்வான்? பாவத்தை வெறுத்துருவான். 2வது, ஞானமுள்ள மகன் இருதயத்தில் சுத்தமாக இருப்பான், அசுத்தமான எண்ணத்தெல்லாம் வெறுத்துருவான். 3வது, ஞானமுள்ள மகன் வசனங்கள்படியே வாழ்வான். 4வது, ஞானமுள்ள மகன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவான். ஆண்டவரே, என் மகனே நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துப்பா அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவரே உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நான் ஞானமுள்ளவனாய் வாழ, ஞானமுள்ளவளாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் நீங்கள் எப்போ வந்தாலும் உண்மை தரிசிக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நான் தரிசிக்கிற மாதிரி இருக்கணும்னா நான் ஞானமுள்ள மகனாய்
ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மகனாய் மகளாய் வாழ்ந்தால் மாத்திரமே நீர் என் மனமகிழ்ச்சியை உண்டாக்க என் பிரியமே எழும்பி வான்னு சொல்லுவீங்க. தேவனே, உம்முடைய மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய மகனாய் மகளாய் நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாம் மனம் ஊந்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட நீங்களா சொல்லணும், ஆண்டவரே என் உள்ள மகிழும்படி நான் கேட்கல, உங்கள் உள்ள மகிழும்படி நான் வாழ விரும்புகிறேன். என் பாவம் வேண்டாம் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, அசுத்தமான எண்ணங்களை அருவருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நீ சொன்ன வசந்தபடியை வாழ ஒப்புக் கொடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஞானமுள்ளவளாய் வாழ நீர் வரும்போது என் மனமகிழ்ச்சி உண்டாக்க என் பிரியமே எழுப்பி வான்னு என்னை பார்த்து சொல்லணும், என்னை பார்த்து சொல்லணும். நான் அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாயினால் இருதயத்து மேலே கையை வச்சு வாயினால் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் அசைவை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திக்க பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வேணும். ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வேணும். என்ன சந்தோஷப்படுத்தும்படி நான் கேட்கல, உங்களை சந்தோஷப்படுத்தும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதா, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்க. கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்க. தேவனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லும்படிக்கு என் மகனே, நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, அநேகர் துணிகரமாய் பாவம் செய்கிறபடினாலே அது உங்களுக்கு நிந்திக்கிறாங்க. என்னை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்து பாவத்துக்கு செத்து வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஞானமுள்ள மகன், இருதயத்தில் ஞானமுள்ளவன் என்னை சந்தோஷப்படுத்துறான்னு சொன்னீங்களே. இருதயத்தில், எங்களுடைய உள்ளத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். தீமையெல்லாம் நாங்கள் வெறுத்து, இருதயத்தில் வெறுத்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உணர்வுள்ளாவே தாங்க. ஞான இருதயம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்னீங்களே. நாங்கள் உமக்கு ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழும்படி நீங்கள் என்ன வசனம் சொன்னாலும் கீழ்ப்படிய எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தான். ஆண்டவரே, ஞானமுள்ள மகன் சுவிசேஷத்தை அறிவிப்பான்னு சொன்னீங்களே. ஆத்மா ஆதாயம் பண்ணுவான்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, எங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணி ஞானமுள்ள மக்களாய் விளங்க கர்த்தர் கிருபை வச்சிங்க. நீர் வரும்போது எங்கள் சபையை எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கினேன் பிரியமேன்னு சொல்லி என்னையும் எங்கள் சபையாரை சொல்லி அழைத்து போகும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அப்படியே செய்யுங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. உடைய வருகைக்கு எங்கள் சபையை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அன்னிமார்த்தமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.